Hi friends, welcome to my YouTube channel. Flight Aware அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸோட டேட்டா வந்து ப்ரீச் ஆகிருக்கு. அது எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கான்ஃபிகரேஷனால் இந்த ப்ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃப்ளைட் அவேர் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, ஃப்ளைட்டோட வேர்ல்டில் உள்ள எல்லா ஃப்ளைட்டோட ரியல் டைம் டேட்டா, இப்போ அந்த ஃப்ளைட் எங்கே போயிட்டுருக்கு, அது டெஸ்டினேஷன் போகிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ இடத்துல போய் சேரும், எல்லாமே இவங்க தான் சொல்கிறாங்க. இவங்களோட வேலையே என்னன்னாக்கா, ஒரு ஃப்ளைட்டோட லைவ் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி சொல்கிறது. அப்போ அதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட யூசர்ஸு எல்லாரோட டேட்டாவுமே வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்கான்ஃபிகரேஷன் இஷ்யூவால் ஃபுல்லாக ப்ரீச் ஆகிருக்கு. அது என்னென்னலாம் ப்ரீச் ஆகிருக்குனாக்கா, அவங்களோட இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்க எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே ஒர்க் பண்ணாங்க. இப்போ பைலட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க எந்த நேரத்தில் எங்கெங்கே ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட எந்த இதில் வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட போர்டிங் ஒரு பேசஞ்சர் வரணும்னா அவங்களோட போர்டிங் பாஸு, எல்லா டேட்டாவுமே வந்துட்டு ப்ரீச் ஆகிருக்கு. இந்த ப்ரீச் வந்துட்டு, அதாவது இந்த வல்னரபிலிட்டி வந்துட்டு லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இருந்திருக்கு. 3 இயர்ஸாக இவங்க கண்டுபிடிக்கல. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இப்போ டேட்டா ப்ரீச் ஆகிற பிறகு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, இந்த வல்னரபிலிட்டி வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே இருந்திருக்கு. 2001 இருந்திருக்கு. இப்போ வந்து அதை வந்து சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க யூசர்ஸ் எல்லாத்துக்குமே யூசர் நேம், பாஸ்வேர்டு, எல்லா கிரெடென்ஷியலும் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாற்றாம வந்து ஆல்ரெடி எல்லா டேட்டாவும் ப்ரீச் ஆகிருக்கு. ப்ரீச் ஆன டேட்டா வச்சு யாருமே எப்படி ஹேக் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தோட யூசர் நேம், பாஸ்வேர்டை மாற்றி சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு பிரச்சனை, இல்லை கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸுமே போயிடுச்சு. இப்போ அதை வந்துட்டு டார்க் வெப்பில் விற்றாங்கனாக்கா அது எவ்வளோ பேரோட மணி போகும்னு தெரியாது, என்ன ஆகுன்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டோம். அந்த பக்கை வந்துட்டு, அதாவது அந்த மிஸ்கான்ஃபிகரேஷனை நாங்கள் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இஷ்யூஸ் இன்னும் வராது. நாங்கள் தொடர்ந்து வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த மாதிரி டெக்னிக்கல் நியூஸ் உங்களுக்கு வேணும், அப்டேட்டட் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.